வெல்கம் டு டைம் வித் ஜனு குக்கிங் சேனல். நாங்கள் இன்றைக்கி அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரிசி மாவு 250 கிராம், அரை மூடி தேங்காய் பூ, சீனி 200 கிராம், வறுத்து உடைச்ச பயறு 50 கிராம், ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ நாங்கள் ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மாவு, ரெண்டாவது தேங்காய் பூ, நெக்ஸ்ட் சீனி, நெக்ஸ்ட் வறுத்து உடைச்ச பயறு, நெக்ஸ்ட் நான் சீனியோட ஏலக்காய் பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடியை தனியாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நாங்கள் சேர்த்து வச்சுருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சுடு தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்க்கணும். தண்ணி கூடிருச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான பதத்தை எடுத்துக்கிற இயலாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான சைஸில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சின்னதாக பிடிக்கணுன்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். சின்னதாக பிடிச்சா கொஞ்சம் குயிக்காக வெந்துடும், அவிஞ்சிடும். பெருசாக பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் பிடிச்சிக்கோங்க. நான் இந்த சைஸில் பிடிக்கிறேன். இப்போது நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை நாங்கள் நான் இட்லி சட்டியில் நான் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போது இட்லி சட்டிக்கு கொழுக்கட்டையை அடுக்கி வைக்கலாம். நான் இட்லி சட்டியில் நான் கொழுக்கட்டை அவியிற நேரம் ஒட்டிடாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா துணி போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா வச்சு கூட அவிக்கலாம். இப்போது நான் இட்லி சட்டியில் என்ன செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் வச்சுக்கொள்கிறேன். இப்போது இதை எடுத்து நாங்கள் இட்லி சட்டியில் ஸ்டவ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 2-3 தைனத்துக்கும் வச்சுக்கலாம். இங்கே எனக்கு ஒரே தைனத்தில் வைக்கிறதுனால நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போது நாங்கள் ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் மாதிரி அவிய வச்சுக்கலாம். இப்போது நான் 25 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு டூத்பிக் ஒன்றில் வெந்திருக்கான்னு பார்த்துக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டூத்பிக்கில் நான் மாவு ஒட்டுப்பட்டு இல்லை, வெந்துருச்சு. அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு
கொழுக்கட்டைகளை நான் வந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா துணி போட்டுமே லைட்டாக ஒட்டுது. அதனால தான் நான் இட்லி சட்டியில் டிரெக்டாக வைக்காமல் நான் துணியில் போட்டு வச்சேன். நாங்கள் ஆசையாக செஞ்ச கொழுக்கட்டை ரெடி. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.